பெருமழை வெள்ளத்தால் தூத்துக்குடி மாவட்டத்தில் வீடுகளை இழந்த 100 குடும்பங்களுக்கு நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மூலம் திரட்டப்பட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி அருகே உள்ள மேலக்கல்லாம்பாறை கிராமத்தில் உள்ள கடம்பாக்குளம் சமீபத்தில் பெய்த கனமழையால் உடைந்தது. இதன் காரணமாக கிராமத்தை வெள்ளம் சூழ்ந்ததால் அங்குள்ள 50 விவசாய குடும்பங்கள் தங்கள் வாழ்விடங்களை இழந்தன. அது மட்டுமின்றி வெள்ளத்தில் கால்நடைகளும் அடித்துச் செல்லப்பட்டு வாழ்வாதாரத்தையும் இழந்து தவிப்புக்குள்ளாகினர். அவர்களின் நிலையை அறிந்த நியூஸ் 7 தமிழ் உதவ முன்வந்தது. அதனைத் தொடர்ந்து அன்பு பாலம் அமைப்பு மூலம் நிவாரணப் பொருட்கள் திரட்டிய நியூஸ் 7 தமிழ் அவற்றை நேரிடையாக விவசாயிகளிடம் வழங்கியது. இதனால் மனம் நெகிழ்ந்த விவசாய குடும்பத்தினர் அனைவரும் நிவாரணப் பொருட்கள் அளித்த பொதுமக்களுக்கும் பொருட்களை திரட்டிய அன்பு பாலம் அமைப்புக்கும் நன்றி தெரிவித்தனர். ரோடு வேற பாதிச்சுட்டு இப்போ ரோடு தான் மெயினாக அன்னைக்கு கூலி வேலை பார்க்கறவங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டாங்க. என்ன செய்யணும்னு தெரியல. இப்போ கார் போகிறதுக்கு ரோடு உடனே நாளைக்கு போட்டு வேணும் எங்களுக்கு. நாங்களே உழைச்சி சாப்பிட்டு கூட ரோடை மட்டும் போட்டால் போதும். நாங்களே உழைச்சி சாப்பிட்டு எல்லாம் சாப்பாடு வசதி கிடையாது, ஒருத்தரும் தரலை. நம்பி தான் இருக்கோம், அதை நம்பி தான் நாங்கள் சாப்பாடே சாப்பிடணும். இப்போ அதுவும் போச்சு, வேறு வழியே இல்லை. நீங்கள் செஞ்சாலும் ஏதாவது உண்டு, சரிங்களா? பார்த்து கொஞ்சம் செய்யுங்க சார். ரோடு போட்டு கொடுத்தீங்கன்னா எங்கள் பிள்ளைங்க வெளியே ஸ்கூல் போகிற கொஞ்சம் வழியாக இருக்கும். நியூஸ் 7 சேனல் மட்டும் தான் வந்து பார்த்துருக்கீங்க. இதான் நீங்கள் மொதல் டைம், வேறு யாருமே பார்க்கல சார் எங்களை. சார் எங்களுக்கு கடம்பா குளத்தை இப்போ ஒரு வேலை பார்த்தாங்க, அதில் தான் எங்களுக்கு உடஞ்சிட்டு பார்த்துக்கோங்க. வேலை பார்க்காம இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். வேலை பார்த்து உடஞ்சி எங்களுக்கு விவசாயம் ஃபுல்லாக போச்சு. எங்களுக்கு அந்த ரோடும் எல்லாம் போய் அந்த கரையும் தண்ணி போய்கிட்டு இருக்குது, இந்த கரை கொஞ்சம் தண்ணி விரிச்சிருக்கு. இதையாவது நீங்கள் ரோடு போட்டு எங்களுக்கு கொடுங்க. ரோடு போட்டு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கள். ஆமாம், எங்கள் ஊர் ரோடு வந்து பழைய இடத்துல உடஞ்சிருக்கு. நீங்கள் அதை பண்ணி தந்தால் நாங்களே எங்களுக்கு வசதியை நாங்கள் பார்த்துக்கிடுவோம். எங்கள் ஸ்கூலுக்கு போக கூட வழி இல்லை. இதேபோல ஸ்ரீவைகுண்டம் அருகே கருங்குளம் கிராமத்தில் 50 குடும்பங்களுக்கு அரிசி, சமையல் எண்ணெய், பாய், போர்வை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் சார்பாக கொடுக்கப்பட்டது.